ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ஜே தமிழ் யூடியூப் சேனலில் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். எந்த படத்தை பற்றின்னு கேட்டிங்கன்னா கல்கி 2898 AD. இந்த படத்தோட டூரேஷன் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ். இந்த படத்தில் ஆக்டிங் பார்த்திங்கன்னா பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், ஷோபனா, பசுபதி, இப்படியே சொல்லிட்டு போகலாம். நிறையா கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நம்ம கீர்த்தி சுரேஷ் பார்த்திங்கன்னா அந்த ரோபோட்டிக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா விஷுவலுக்கு ஒரு இந்தியன் சினிமாவில் இந்தளவுக்கு வந்து மெனக்கெட்டு யாரும் பண்ணி நான் பார்த்ததில்ல. அவ்வளோக்கு ஒரு கிராண்டியாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டூரேஷன். ஏன்னா ஒரு படம் நம்ம பார்க்குறப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டோட்டலாக பெருசாக ஒன்றும் கதை இல்லைங்க. எல்லா கேரக்டரைசேஷனோட இன்ட்ரொடக்ஷன் தான். நிறையா ஹாலிவுட் படம் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்போ ஸ்டார் வார்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஃபியூரியர்ஸு, இப்போ மேட் மேக்ஸ் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு கிராண்டியான ஒரு விஷுவல்ஸ்லாம் இருக்கும். இந்த படத்தில் வந்து கேமியோ பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான், விஜய் தேவரகொண்டா, ராம்கோபால் வர்மா, ராஜமௌலி இவங்கெல்லாம் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத்துக்கு அப்புறம் நடக்கிற கான்செப்ட் தாங்க இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்துக்கு தீபிகா படுகோன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஃபீமேல் தான். படம் ஓவராலாக பார்க்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா, நம்ம 3 ஹவர்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவல் வைஸில் நீங்கள் 3 ஹவர்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோ இன்ட்டு பேஸ்டாக தான் இந்த படம் போகும். இந்த படம் பார்த்திங்கன்னா நானே கொஞ்சம் டிலேவாக தான் ரிவ்யூ போடுறேன். ஏன்னா நான் மண்டே தான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஓகே, கல்கி ஒரு கிராண்ட்னஸ்ஸாக பயங்கரமாக இருக்குன்னா ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும். ஆனால் நிறையா மைனஸ் இருக்குது. மைனஸ் எல்லாருமே சொல்கிற மெயின் விஷயம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோப்பா. டூரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை மட்டும் கட் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃப் மட்டும் பார்த்தா படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா வசூல் பார்த்திங்கன்னா 600 crore சம்திங் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக வந்து இந்த படம் வந்து இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் தான் இந்த படத்தில் வந்து சுப்ரீமாக வில்லன் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு 5 சீன்ஸ் தான் வர்றாரு. ஆனால் அந்த 5 சீன்ஸும் பார்த்திங்கன்னா பக்காவாக மிரட்டி விட்டாருன்னு கூட சொல்லலாம். பிரபாஸோட நேர்த்தியான ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. அமிதாப் பச்சன் தான் அப்படியே படத்தை அப்படியே தாங்கி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. படம் ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்கா, நான் கொடுக்குற 150க்கு ஒர்த்தாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஏன்னா நீங்கள் 150 கொடுக்க முடியாது, 180 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா 3Dலேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஐமேக்ஸில் இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கிராண்டியாகவே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எம்ஜே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.